இது நம்மளுக்கு அது அப்படி கிடையாது. நான் அன்னைக்கு நடக்கும் போது உங்ககிட்ட எனக்கும் ஒன்று பிடிக்கும், பட் இந்த இடம் அதை டிஃபைன் பண்றதுக்கான இடம் இல்ல. நீயும் அதுல கிளியரா இருக்கேன், நானும் அதுல கிளியர். அதனால நான் ஒரு மூணாவது மனுஷங்க இதை பார்த்துட்டு வந்து அது லவ்வா இதா அதான்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்ற மாதிரி உனக்கு என்ன தோணுதோ நீயும் அததான் சொல்லியிருக்க. ஃப்ரீயா விடு, அவ்வளவுதான். எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு புரியுது. நீ ஒரு மாதிரி இதாகும் போது எனக்கு எனக்கு இதாகல. எதுக்கு ஆன்ஷி திடீர்னு அப்படி கேட்கணும்? நீ அப்படி நீ ஒரு வாட்டி ரியாக்ட் பண்றல, ஏன்னா நீ டக்குன்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் இதாச்சு. நீ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றல, என்னடா அவன் புஷ்குன்னு சத்தியம் பண்ணிட்டான் இது வேணும் உனக்கு ஒரு மாதிரி. இது ஆப்வியஸ். நானே இது உங்ககிட்ட சொல்றேன். நான் காலைல உங்ககிட்ட நிஜமாலே சாரி கேட்டுருப்பேன். இப்போ எனக்கு கேஸ் இல்லை, நான் ரொம்ப சீரியஸா இருக்கா, நீ இப்படி பண்றேன்னு எனக்கு எப்படி இருக்கும்? அது எனக்கு ரொம்ப முன்னாடி வச்சு நான் ஸ்டேட்டஸ் சொல்லல, எனக்காக அவன் மேல சீரியஸா இருக்கேன்னு சொன்னா, அவனை நான் லவ் பண்றேன்னு சொன்னா, இது ஒரு ஃபீல். இதனால இல்ல இனிமேல் நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல உங்ககிட்ட நான் நினைக்கிறேன், திஸ் இஸ் யூ அண்ட் மீ, வாட் எவர் இட் இஸ். நான் தான் சொல்லல, எனக்கு என்ன தோணும் நான் உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்க விஷயம், உனக்கு என்ன தோணும் நீ அதை நான் உங்ககிட்ட பண்றேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனக்கு அன்னைக்கு நான் எலிமினேஷன் போறேன்றப்போ எனக்கு எல்லாரும் வந்து என்ன சாமி முடிய வந்துட்டோம், எல்லாரும் வந்து என்ன ஹக் பண்ணாங்க. ஆனா நானா தேடி ஒருத்தனை வந்து நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். எனக்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் வந்து எனக்கு கட்டி பிடிச்சாங்க. எல்லாரும் நானா ஒருத்தனை தேடி போய் ஜென்யூனா அந்த இடத்துல நான் அப்படி ஹக் பண்ணேன்னா அது உண்மைதான் தெரியும். நான் தான் சொல்றேன், இதுக்கு ஒரு டெஃபினேஷனும் இது என்னன்னு பேசுற இடம் இது கிடையாது. நம்ம பேசும்போது இது அழகா இருக்கு தங்கோ. இப்ப நானுமே உங்ககிட்ட அந்த ஜென்யூனா வந்து மூணாவது மனுஷனே நீயும் நானும் ஏவி விடல, அவங்களே வந்து மூணாவது மனுஷன்